துர்கா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். துர்கா மாட்டுக்கும் வீட்டுக்கு கேஷுவலா வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து வந்திருக்காங்க. "என்ன சிஸ்டர், அவங்க சரஸ்வதி இந்த வீட்டு பக்கம் வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? ஒரு வேளை சூர்யா கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, "என்ன சரஸ்வதி இந்த பக்கங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க. "உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா?" "ஆமா, எல்லாம் தெரிய ஆரம்பிச்சா தானே சில பேர் ஏமாத்துறது எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு" துர்கா அம்மாவ இங்கே எதுவும் வாங்கிட்டு போகலாம் முடியாதுங்கிற மாரி சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணையும், மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, சரி பார்த்துட்டு மட்டும் போங்க. எதுவும் கேட்டுட்டு வாங்கிட்டு போகாதீங்கங்கிற மாரி தாராவும் நக்கல் அடிச்சு பேசுறாங்க. இது அவனுக்கு வேணா கௌரவமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கௌரவமா இருக்காது அப்படின்னு ஒண்ணு கிடக்கா ஒண்ணு சொல்றாங்க. நான் எப்போதும் யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். அப்படியா? சரி, சரி அதையும் பார்ப்போங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலா வந்து நிக்கிறாங்க. நம்ம சூர்யாவ பார்க்கலான்னு, "என்ன மாப்ள பட்டமா இருக்கிற மாரி தெரியுது. என் பொண்ணு நல்லா இருக்கான்னு என்னால நம்ப முடியுது மாப்ள. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் பொண்ண நல்ல விதமா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள உட்கார வைங்க, சாப்பிட வைங்க. சீக்கிரம் சாப்பாடுலாம் தடபுடலா வந்து ரெடி ஆகட்டும்னோனே, கிச்சன்ல ஹாசினியும், நம்ம துர்காவும் நல்ல விதமா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சோனே அப்படியே டைனிங் டேபிள்ல எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. "அத்த முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க." "இல்ல மாப்ள, அவங்க லேட்டா வந்து சாப்பிடட்டும்." அப்படின்னு அந்த இடத்துல நம்ப துர்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னா தாரா ஏதாவது பிரச்சனை பண்ணா, அது எங்க அம்மாவுக்கு தான் அசிங்கமாகும். அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு" துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அதான் அவங்களே லேட்டா சாப்பிடுறேன்னு சொல்றாங்கல்ல. அவங்களா கடைசியா எதுவும் இருந்துச்சுன்னா சாப்பிடட்டுங்கிற மாரி சங்கரமாட்டி ஒரு வார்த்தைய வந்து விட்டுட்டாங்க. இத கேட்ட உடனே நம்ம சூர்யா வந்து சாமியா வந்து மறைக்கிறாங்க. மாமா, அவங்க ஒண்ணும் முன்ன பின்ன தெரியாதவங்க இல்ல. அப்படி இருந்தாலே, அவங்கள தான் முதல்ல வந்து உட்கார வைக்கணும். அவங்க என்னோட அத்தை. சரியா? அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொல்றாங்க. சங்கரபாண்டி அமைதியா இரு. என்ன சிஸ்டர், நீங்க தான் சூர்யா முன்னாடி பேச சொன்னீங்க. ஆமா, அவன் அப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேச சொன்னேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. துர்கா, நீயும் உட்காந்து மாப்பிள கூட ஜோடியா உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாருக்கும். அதான் அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, உட்கார வேண்டியது தானே அப்படின்னு நம்ம பார்வதியும், ஹாசினியும் சொன்னோனே, அப்படியே கேஷுவலா வந்து உட்காருறாங்க. நம்ப துர்கா மாட்டுக்கும் கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வாந்தி எடுக்குறாங்க. இத பார்த்த உடனே நம்ப ஹாசினிக்கு சந்தோஷம் தாங்கல. என்னவா இருக்கும்? சாப்பாடு அவங்க தானே சமைச்சாங்க. அவ்வளோ கேவலமாவா சமைச்சாங்கன்னு சொல்லி ஹாசினிய கிண்டல் அடிச்சு பேசும்போது, இது அந்த இது இல்ல. இது வேற சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு அந்த இடத்துல ஹாசினி சொல்லிட்டு இருக்கிறப்ப, "என்ன ஹாசினி சொல்ற? இது ஸ்பெஷலா? அப்படி என்ன ஸ்பெஷலு? ஒண்ணும் புரியலங்கிற" மாரி யோசிக்கும்போதே, "தெரியலையா உனக்கு? உனக்கு கூடிய சீக்கிரம் தங்கச்சி பாப்பா, இல்ல தம்பி பாப்பா வரப்போறாங்க. துர்கா வந்து கர்ப்பமா இருக்காங்கிற" மாரி சொன்ன உடனே, நம்ப சரஸ்வதி அம்மா வந்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. "அப்படியா? ரொம்பவே சந்தோஷங்கிற" மாரி அவங்க ஹேப்பியா வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் துர்கா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்வளோ நேரம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நானும் சூர்யாவும் சேர்ந்து வாழவே இல்ல. அதுக்குள்ள எப்புட்றா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து இத கேட்டோனே அப்படியே அவங்களும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்னது இப்பன்னு பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இது எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா சூர்யா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி சொல்ல வரப்ப, எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நீங்க தான் துர்காவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டீங்கல்ல. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியா? ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு, மாரி படத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தேவி அம்மா படத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது விட வேற ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. என் குடும்பத்த நல்ல விதமா பார்த்துக்கங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதுங்கிற மாரி துர்கா சாமி படத்துக்கு வந்து விளக்கேத்துமா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சிஸ்டர் இங்க நடக்குது? ஒண்ணும் புரியலையே." நானும் எதார்த்தமா வந்து இருக்கும்ன்னு பார்த்தா, சூர்யாவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காப்ல. இருப்பினும் சூர்யா கிட்ட வந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொன்னோனே, சூர்யா எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதத்துக்கு தான அறிகுறி. அப்படி இருக்கும்போது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இப்ப வாரிசு வந்து உண்டாக போது. இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே அப்படின்னு அந்த இடத்துல பார்வதியும், ஹாசினியும் பேசும்போது, "இந்த விஷயத்துல உனக்கு சந்தோஷம் இல்லையா?" அப்படின்னு பார்வதி வந்து கேட்குறாங்க. மாயா கிட்ட. உடனே "எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? சந்தோஷம் தான்." அப்படின்னு சொன்னோனே, பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனோனே, அந்த இடத்துல சரஸ்வதி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாமி ரூம்லேருந்து திண்ணூறு எடுத்து 2 பேருக்கும் வந்து வச்சு விடுறாங்க. அதே மாரி பார்வதி அம்மா கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பக்கம் மாயா கால்ல விழுவலான்னு பார்க்குறாங்க. "இருக்கட்டும் சூர்யா, என்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. நீ எப்போதும் நிம்மதியா, சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரஸ்வதி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "மாப்பிள, பெருசா நான் உங்களுக்கு எதுவும் செஞ்சதில்ல. நான் 4 கிராம்ல ஒரு மோதிரம் தான் என்னால செஞ்சு போட முடிஞ்சுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட மட்டும் வசதி இருந்துச்சுன்னா, நான் நல்லா வந்து செஞ்சிருப்பேன். அத்த முதல்ல வசதிங்கிறது காசு பணத்தில கிடையாது.
நல்ல மனசு தான் காரணம். நீங்கள் அந்த மனசில் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அது நல்லாவே எனக்கு தெரியும். அக்கறையா மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறீங்களே, அது போதும் அத்தை. இதை விட வேறு என்ன சொத்து தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூர்யா அவங்க அத்தையை விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே நல்லாவே தெரிஞ்சிச்சு. சங்கரபாண்டி வந்து சொல்கிறாங்க, நம்மள சூர்யா நம்ப வச்சு ஏமாற்றிட்டா. மாறின்னு தெரிஞ்சிருச்சா? இல்லை, துர்காவை ஏற்றுக்கிட்டு அவன் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா? ஏதாவது ஒன்று இல்லைன்னா சூர்யா மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பானே. எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை டோட்டலாக வந்து மாறிட்டான். நம்ம என்னென்னமோ வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கோம், துர்காவை பத்திரமா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலான்னு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே ஸ்ட்ராங்காக வந்து அவள் நின்றுட்டா. இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எனக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வரப்போகிறாங்களா, அலிஜாலி அப்படின்னு சொல்லி தேவி வந்து சந்தோஷமாக வந்திருக்காங்க. சரி, நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருங்க, நான் தேவிக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு தேவி அம்மாவையும் கூட்டிகிட்டு நம்ம ஆசினி மாட்டுக்கும் கதை சொல்லி அப்படியே ஒவ்வொரு வாயாக ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நம்ம சரஸ்வதி அம்மா வந்து, நீ இனிமேட்டு தான் நல்ல விதமாக இருக்கணும், சரியா? நான் சொல்கிறது புரியுதா? ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சரஸ்வதி அம்மா, அம்மா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் இங்கே நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துர்காவும் சரஸ்வதி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடலான்னு சொல்ல வராங்க. சூர்யா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னது, என் பொண்ணு ஏதோ சொல்ல வந்தா, நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள வந்து தடுத்து நிப்பாட்டுறீங்க? அவளோட ஆசை எதுவாக இருந்தாலும் அவளோட அம்மாவாக இருக்கணும்னா நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்று வேணாம், அவள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் நிறைவேற்றி தரேன், சரியா? அம்மா கிட்ட எதுவும் தொந்தரவு பண்ணாத, இதை பற்றி பேசாதன்னொன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சேன், இவர் இருக்கார், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எதுவும் சொல்லாத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் சொன்னதுனால தான் துர்கா வேறு ஏதோ வந்து கேட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் ராசி ஆகிட்டீங்களே, இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. நான் முதல்ல குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, ஆனால் என்ன பண்ணுறது? என்னால் இப்போ வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியல. அம்மாக்கிட்டேயாவது சொல்லலான்னு பார்த்தாலும் சூர்யா வந்து எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் துர்கா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தாராக்கு எதுவும் புரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்புட்றா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மக்கிட்ட தான் ஒருத்தி இருக்காளே, அவகிட்ட கேட்டால் என்ன நடந்திருக்கு என்ன நடக்கலைன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாள்ல சிஸ்டர். அவளை கூப்பிட்டு வந்து கேட்போம், ஜோதி எங்கே இருக்கான்னு பாருன்னொன்னே, ஜோதி ஜோதிங்கிற மாதிரி சங்கரபாட்டி வந்து கூப்பிட்றாங்க. அப்போன்னு பார்த்து தாரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஜோதி. வெயிட் பண்ணி